தினம் ஒரு மனித பாடல். மனித பாடல்னால் எப்படின்னா, புரியாத வார்த்தைகள் தான் அந்த பாடலில் உள்ள வரிகள், வார்த்தைகள் எல்லாம் புரியக்கூடாது. அப்போ தான் நம்மளால் தொடர்ந்து பாட முடியும். அப்போ தான் பாடுன்னு சொன்ன உடனே பாடலாம். பாடணும்னு நினச்ச உடனே நம்மளால் பாடணும். அப்படின்னா நமக்கு கற்பனை வளம் வந்துக்கிட்டே இருக்கணும். பாடிக்கிட்டே இருக்கலாம், ஒரு நாள் முழுக்க பாடிக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு வார்த்தைகள் வந்துக்கிட்டே இருக்கணும். தடையே இல்லாமல் பாடிக்கிட்டே இருக்கலாம். அதுவே புரிகிற மாதிரியான வார்த்தைகளை போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வார்த்தைகளை தேடி தேடி களைச்சி போயிடும். இப்போ புரிகிற மாதிரியான வார்த்தைகள் ஒரு கவிதை மூலமாக, ஒரு பாடல் மூலமாக நீங்கள் அந்த வார்த்தைகள், அந்த பாடலில் இடம்பெறுகிற வார்த்தைகள் உங்களுக்கு எதையோ புரிய வைக்குது. ஒரு சோகத்தை சொல்லுது, தன்னுடைய காதலை சொல்லுகிறது, புரிய வைக்கிறது. புரியும்படியாக வார்த்தைகளை போட்டு அவள் வந்தாள், அவள் வருவாள், அப்படி இப்படின்னு, அவள் வந்தாள், நான் என்னவோ ஆனேன், நிலா காய்கிறது, இப்படியெல்லாம் புரிகிற மாதிரியான வார்த்தைகளை போட்டால் அடுத்தடுத்து உங்களால் வார்த்தைகளை தேடிக்கிட்டு நீங்கள் சோர்ந்து போயிடுவீங்க. என்னத்தை போடலாம் வார்த்தையை, அடுத்து என்ன வார்த்தையை போடலாம். அப்போ அந்த மாதிரி சோர்ந்து போகும்போது பாடுறது மேலே நமக்கு நம்பிக்கை ஏற்படாது. பாடுறது நமக்கு கடினமாக மாறிடும். பாடுறதுங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கணும், எல்லாரும் பாடணும். ஏன் பாடல் ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா, அந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே பாடணும். இந்த உலகத்தில் பிறக்கிறவர்கள் பிறந்தது முதல் இறக்கும் வரைக்கும் பாடுவதற்கு அந்த பாடல் என்பது எளிதாக இருக்க வேண்டும். அதுதான் மக்கள் பாடல். அப்படிப்பட்ட ஒரு பாடலைத்தான் நான் மனித பாடலாக கண்டுபிடித்துள்ளேன். அதை நான் மக்கள் முன்னாடி வைக்கிறேன். இன்றைக்கி பாடுறேன் பாருங்கள். டிங்கிண்டோ டிங்கிண்டோ டிங்கிண்டாக்கி டங்கிண்டோ, டங்கிண்டோ டங்கிண்டோ டங்கிண்டாக்கி டங்கிண்டோ, மங்கிண்டோ மங்கிண்டோ மங்கிண்டாக்கி மங்கிண்டோ, மங்கி வாக்கி லங்கிங்கோ லங்கி வாக்கி மங்கிட்டோ, மங்கிட்டோ மங்கிட்டோ கிட்டிக்காக்கே லங்கிட்டோ, கக்கிட்டோ மக்கிட்டோ மங்கிண்டேக்கே லங்கிண்டோ, மக்கிலாக்கி மங்கிண்டோ கக்கிலாக்கி தங்கிண்டோ, தங்கிக்கோ தங்கிக்கோ மங்கிக்கோக்கே லங்கிக்கோ. இதுதான் பாடல். இதுதான் மனிதன். இந்த மாதிரி பாடிக்கிட்டே போகலாம். புதிய புதிய வார்த்தைகள் போட்டுக்கிட்டே போகலாம். கேட்குறவங்களுக்கு சும்மா கேட்பாங்க, எந்த வித சிரமமும் இல்லாமல். இவர் என்னத்தை சொல்ல வராரு, எந்த சோகத்தை சொல்ல வர, புரிகிற மாதிரி வார்த்தைகளை போட்டால் கேட்குறவங்களுக்கே நிறைய கேள்விகள் எழும். அடுத்து என்ன வார்த்தை போட போகிறாரு, என்னத்தை சொல்ல வராரு இவர் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு சோர்வாக இருக்கும். கேட்குறதுக்கும் ரொம்ப இதுன்னா பாடுறவங்களும் மேலோட்டமாக பாடுவாங்க, கேட்குறவங்களும் சும்மா கேட்பாங்க. பாடுறவங்களும் சும்மா சும்மா பாடுவாங்க, கேட்குறவங்களும் சும்மா கேட்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சும்மானா எளிது அப்படின்னு அர்த்தம். பாடுறவங்களும் எளிதாக பாடுவாங்க, கேட்குறவங்களும் எளிதாக கேட்பாங்க. இதுவே நீங்கள் அந்த பாடலில் உள்ள வார்த்தைகள், அவள் வருவாளோ, என்னை ஏன் மறந்து போனாள், இப்படியெல்லாம் வார்த்தையை போட்டு பாடினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாடுறவங்க சோகமாக இருப்பாங்க, கேட்குறவங்களுக்கும் அது சோகத்தை ஏற்படுத்துவாங்க. அப்போ சும்மா அதை கேட்க முடியாது. ஏன்னா உன் பாட்டை கேட்டது ஒரு குத்தமா, உன் கவலையை என்கிட்ட திணிச்சிட்ட, நீ உன் சோகத்தை பாட்டு மூலமாக சொல்லி என்னையும் சோகமாக்கிட்ட. அப்போ உன் பாடலை கேட்டது ஒரு குத்தமா? செவனேன்னு போயிட்டு இருந்தவனை என்னை கூப்பிட்டு போய் உட்காரு, உனக்கு ஒரு பாட்டு பாடுறேன்னு சொல்லி உன் சோகத்தை கலந்து புரிகிற மாதிரியான வார்த்தைகளை போட்டு உன் சோகத்தை அந்த பாட்டில் சொல்லி என்னையும் அழ வச்சிட்டியே. உன் பாட்டை கேட்டது ஒரு குத்தமா? நான் பாட்டுக்கு செவனேன்னு போயிட்டு இருந்தேன், என்னையை பிடிச்சி உட்கார வச்சு ஒரு பாட்டை பாடி என்னையும் அழுக வச்சிட்டியே. அப்போ அந்த மாதிரி இல்லாமல் நீ சும்மா பாடு, நானும் சும்மா கேட்குறேன். நீ பாடு சும்மா, நான் சும்மா கேட்டு போயிட்டே இருக்கேன். எந்த வித சிரமம், நிறைய பிரச்சனை வாழ்க்கையில், என் துன்பம் அது பிரச்சனைகள் சார்ந்தது. நீ பாட்டு தானே பாட போகிற, அதில் எதுக்கு ஏதாவது உன் சோகத்தை சொல்லணுன்னா அது வார்த்தையால் சொல்லு. அது ஏன் பாட்டில் சொல்கிற? சோகத்தை சொல்லு, உன் சோகத்தை காதலை சொல்கிறியா, அது எதுக்கு பாட்டில் சொல்கிற? அதை நீ வார்த்தையால் சொல்லு. புரிகிற மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசு என்கிட்ட. சோகத்தை காதலை நீ சொல்லணும் அப்படின்னா அதுக்கு எதுக்கு பாட்டு உனக்கு, அதுக்கு எதுக்கு கவிதை? அதை நேரடியாக சும்மா பேசி சொல்லு. இந்த மாதிரி என் லவ்வரை போய் பார்த்தேன், அவள் என்கிட்ட இன்றைக்கி நல்லா பேசினா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்கிட்ட ரொம்ப பாசமாக பேசினா, அந்த மாதிரி ஒரு பேச்சு மூலமாக உன் காதலை தெரிவிச்சுக்கோ. அதுக்கு எதுக்கு பாடலை பயன்படுத்துகிறாய், அதுக்கு எதுக்கு கவிதையை பயன்படுத்துகிற, அதுக்கு எதுக்கு ஓவியத்தை பயன்படுத்துகிற? ஓவியத்தின் மூலமாக ஏன் கவிதை மூலமாக காதலை சொல்கிற? கவிதையை கவிதையாகவே வாசி, அது புரியக்கூடாது, அதில் எதையுமே சொல்லாத. உன்னுடைய சோகத்தை சொல்லணுன்னா சும்மா பேசு, என்கிட்ட பேசி உன் சோகத்தை சொல்லு. நான் ரொம்ப கவலையில் இருக்கேன், எங்கள் அம்மா என்கிட்ட பேசவே மாட்டேன்றாங்க, அல்லது போய் இறந்து போயிட்டாங்க உடம்பு சரியில்லாமல் அப்படின்னு உன் சோகத்தை புரிகிற மாதிரி பேசு. ஏன் பாட்டுக்குள்ளே போய் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏன் சொல்லிக்கிட்டு இருக்க? அதனால் இப்படித்தான் பாடல் என்பது புரியாத வார்த்தைகள் கொண்டு அது பாடப்பட வேண்டும். புரிகிற மாதிரியான வார்த்தைகள்
மனிதர்களை சோர்வடை செய்துவிடும்.